Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரில, ஊர்பட்ட கண்டென்ட்டுங்க. உண்மையிலேயே காலையில் கூட கான்காலில் பேசிகிட்டு இருந்தோம். நான் இந்த நம்ம இன்ஃபர்மேட்டிவ் டைரி தியாகு, அப்புறம் இது யங் தாத்தா, மற்ற எல்லாரும் வந்து கான்காலில் பேசிகிட்டு இருந்தோம். என்னங்க இன்னைக்கு என்னங்க கண்டென்ட்டு ஒன்றுமே கிடைக்கலையேங்கன்னு காலையில் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த நீட்டு பேன் பண்ண அந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி பேசியாச்சு. திமுக போட்டு சொருன்னு சொருவியாச்சு. ஒரு பக்கம் ரஞ்சித் அப்புறம் அமீர் எல்லாம் சூற விட்டாச்சு. இப்போ இன்னைக்கு எதை பற்றி பேச தெரியலையேங்கன்னு சொல்லிட்டு தியாகு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான். அவன் எந்த நேரத்தில் சொல்லிட்டு போன வச்சானோ இல்லையோ தெரியல. பார்த்தீங்கன்னாக்கா ஊர்பட்ட கண்டென்ட். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்ற பேர்ல உள்ள பூந்தவங்கள அடிச்சு பாய் ஒருத்தர் ஓட விட்டாப்புல, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ அவர் ராஜினாமா பண்ணது சிஜேபி காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாடுறாங்க. ஆஹா பரவாயில்லையே, நம்ம கையில் எடுத்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே திமுக காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சே என்னடா இது நிறைய பிளான் பண்ணமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் இருக்காருல்ல, அவர் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணி பாரஞ்சித்தா வளவழி ஒரு சொல்லிட்டு போயிருக்காப்புல. இது மாதிரி ஊர்பட்ட கண்டென்ட்டுங்க. சரி ஓகே, இதை பத்தி வீடியோல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பையன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி அண்ணே போய் சோசியல் மீடியாவை பாருங்கன்னா பார்த்தா மாப்பிள்ளையும் மாமாவும் கட்டி தான் குடிச்சுக்கலே தவிர மற்றபடி இப்படி இப்படின்னு பார்த்தா பின்னி பிணைஞ்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. யார் அந்த மாப்பிள்ளை மாமா தானே கேட்குறீங்க? நம்ம மாமா பையன் நயினார் நாகேந்திரனும் சொப்பு கொடுத்தா தான் மாப்பிள்ளை தாலி கட்டுவார் ஒரு காமெடி வரும் இல்லையா, அந்த மாதிரி திரள்நிதி கொடுத்தா தான் எல்லாரும் மேடைக்கும் வருவேன்னு சொல்லிட்டு திரள்நிதி தேடி சுத்திட்டு இருப்பான் பாருங்க. அவன் வந்து மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவ்வளவு காமெடி நடந்திருக்குங்க. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்போ ஒரு நீட்டை எதிர்த்து ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னடா இதுன்னு பார்த்தாக்கா சீமானை காணும் பார்த்தா சீமான் பிஜேபியோட மேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பிஜேபியை போட்டு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. டேய் என்ன நடக்குது அரசியல் களத்தில்? சத்தியமா அவ்வளோ சிரிப்பு. சரி ஓகே, இப்போ ஜென்சி டிஎம்கே போட்டு அடிக்கலாமா இல்லை சீமானை போட்டு அடிக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். கடைசியில் சீட்டு குலுக்கி போட்டாக்கா சீமான் பேர் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல் சாப்பிட போறோம் இன்னைக்கு. நம்ம செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அதாவது நம்ம சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு பிறந்தநாள் விழா. உடனே பாஜக காரங்க எல்லாரும் அங்கே ஒன்று கூடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க. இதில் பல்வேறு விஷயங்கள் போயிருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னாக்கா சரத்குமார் அப்படி என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு பிறந்தநாள் இப்போ ஒரு கேடு, இது வேற கொண்டாட்டம் வேற இருக்கு அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? இல்லை நான் கேட்கல, சோசியல் மீடியாவில் அது கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊத்துறாங்க. சரத்குமாருக்கு இப்போ எதுக்கு பிறந்தநாள், இந்த பிறந்தநாள் மேடைக்கு எதுக்கு இப்போ சீமான் வந்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கழுவுறாங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இதுல செம்ம ஹைலைட் இருக்கு. அது என்னன்னாக்கா இங்க சென்னையில வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீட்டுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்காங்க. அதுவும் பாஜக அரசை கண்டிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கட்சி தலைவர் சீமான் வந்து பாஜகவோட மேடையில உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடு? இதெல்லாம் கூட ஹைலைட்ல இன்னும் ஒன்று இருக்கு. அது என்னன்னாக்கா நம்ம மாமா இருக்கார்ல, நம்ம மாமா பையன் நயினார் நாகேந்திரன், எங்க நீங்க யாரும் தப்பாக போற நினைச்சிட்டு போறீங்க, மாமா பையன் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் மாமான்னு சொல்ல சீமானே அவர் வாயால மாமான்னு சொல்லியிருக்காரு. அது பின்னாடி வரும் பாருங்க நீங்க. இப்ப அந்த மாமா பையன் நயினார் நாகேந்திரன் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா மாப்பிள்ளை சீமான் இங்க வந்திருக்காரு. இந்த மேடையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த மேடை இருந்ததுனாக்கா என்ன ஆயிருக்கும் அப்படின்றாப்புல. என்ன ஆயிருக்கும், நீயும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கல, அவன் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு தோத்து போயிருக்கான். நீங்க 2 பேரும் ஃபாரின் கொலாபரேஷன் மாதிரி சேர்ந்து என்னத்தை பிடிக்கிருப்பீங்க நீங்க? அப்படியே நீங்க ஒன்னா ஒரே மேடையில உட்கார்ந்து மக்கள் மிரண்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டு அப்படியே நீங்க அறுத்து தள்ளிடுவீங்கல்ல மொத்த பேரும். மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடு? புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இல்ல பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏய் என்னடா ஆளாளுக்கு வந்து எங்க அண்ணன் இப்படி பேசுறீங்க, எங்க அண்ணன் யாரு தெரியுமாடா, எங்க அண்ணன் எப்படி தெரியுமாடா, அவங்க அண்ணனே சொல்லிட்டு இருந்தான் மானங்கிட்ட பையன். கொஞ்சம் முன்னாடி நான் வந்து அப்பா பாரதி ராஜாவோட இறுதி சடங்குக்கு போயிருந்தேன், 30 நாளுக்கு எதுக்கும் போயிருந்தேன். அங்க வந்து பார்த்தா ஒருத்தர் கூப்பிட்டு விட்டுறாதரா மகளே விட்டுறாதே அப்படின்னாராமா. நீ இதே முகத்தோட போய் மக்கள் கிட்ட
அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு மட்டும் கேள. உண்மையிலேயே மக்கள் வந்து எதுல அடிப்பாங்கன்னு தெரியாது. நான் வந்து அந்த வார்த்தையால சொல்ல விரும்பல. உண்மையிலேயே அந்த அளவுக்கு பூச நிச்சயம் எங்கடா போச்சு தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு நான் வந்து வியந்து போயிட்டேன். நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இவனுங்க போராட்டிக்கிறானுங்க தற்கூரி தம்பிகள். அதுல காமெடி என்னன்னாக்கா கையில மிஸ்ஸிங்ன்ற படத்தை வச்சு நம்மளோட முதலமைச்சர் படத்தை வச்சுட்டு இருக்காங்க. மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு டேய் நியாயமாக யாரோட படத்தை தான் வச்சிருக்கணும்? உங்க மேடையில் இருக்கக்கூடிய உங்க தலைவர் தாண்டா அங்க மிஸ்ஸிங்கு. அந்த ஆளு போய் அங்க உட்கார்ந்துக்கிறாரு. நீங்க என்னன்னா பாஜக விமர்சிச்சுட்டு இருக்கிறீங்க. இவரை எங்கேயாச்சும் காணோம், இவரை எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க. Meanwhile, நானே இந்த வீடியோ வாயிலா விர்ச்சுவல் வாரியர்ஸை கடுமையா கண்டிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் பார்த்து கத்துக்கடா. இந்த நாம் தமிழர் கட்சி இந்த தற்கூரி தம்பிகள் இருக்கானுங்க பத்தியா, அப்படியே திறநிதியா கொடுத்து அண்ணன் உடம்ப வளர்க்குற அண்ணன் குடும்பத்தை வளர்க்குறானுங்க பாரு. அவனுங்களை பார்த்து கத்துக்கங்க. அண்ணன் என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்பானுங்க, முரட்டு முட்டு கொடுப்பானுங்க. அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள், எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு அதுதான் சொல்லிட்டு தமிழ் தேசியத்தை காத்துல பறக்க விட்டுருக்கானே. அப்படி ஒரு அயோக்கிய பையன் தான் தெரிஞ்சும் இவனுக்கு தம்பிகள் முட்டு கொடுக்குறானுங்க அப்படின்னாக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா பார்த்து கத்துக்கடா. நீங்களே என்னமோ வந்து தளபதி அங்க போயிட்டாரு, திரிசாவை கூட்டி இங்க போயிட்டாரு, எப்படி இங்க வரலாம் எப்படி அங்க வரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கடுமையா விமர்சிக்கிறீங்கல்ல. இவங்களை பார்த்து கத்துக்கடா. அண்ணன் 60 வயசுல குழந்தை பெற்றாலும் முட்டு கொடுக்குறானுங்க. அண்ணனுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர் வச்சாலும் முட்டு கொடுக்குறானுங்க. அண்ணன் பிஜேபி எதிர்த்தாலும் முட்டு கொடுக்குறானுங்க. அண்ணன் பிஜேபி மேடையில உட்கார்ந்துட்டு இருந்தாலும் முட்டு கொடுக்குறாங்க. நயினார் நாகேந்திரன் இவங்க அண்ணனும் மாமா மாப்பிள்ளை கட்டி பிடிச்சிக்கிறானுங்க, அதுக்கும் முட்டு கொடுக்குறானுங்க. டேய் என்ன பிறவிகடா நீங்கெல்லாம்? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. இதுல இவனுங்க போராட்டம்ன்ற பேர்ல ஒரு காமெடி வேற பண்ணுகிறானுங்க. ராஜா ராஜா தி ராஜனிந்தர் ராஜா ஜிஞ்சாக் அப்படின்ற மாதிரி எவனோ ஒருத்தன் வாயில பாத்தீங்கன்னாக்கா என்னமோ நீட்டுங்கிறான் கீட்டுங்கிறான் கக்கறான், வாயில வார்த்தையே வரல. ஆனா நீட் எக்ஸாம் நீட் நடத்திட்டீங்களோ நரேந்திர பிரசாத் பதவி விலகணும். what is your name கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் நீ. what is your name னா my name is இன்னார மோவா நானு என்னுடைய பேரு பாலகிருஷ்ணன். அதுக்கு வந்து இன்ஜின் சொல்லணும் நீ. கூட நீ என்ன படிக்கிறேன்? எனக்கு ஒரு வைத்தியம் தெரியும். இப்போ உனக்கு வாயில வார்த்தை வரல இல்லையா, அதுக்கு வாயில ஒண்ணு போட்டு நல்லா உருட்டுவாங்க. அது என்ன தெரியுமா? நல்லா இவ்வளவு பெருசா கோலி குண்டு மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலா நல்லா போட்டு வாயில தேய்ச்சா வார்த்தை நல்லா வரும். நீங்க தப்பா கப்பா நினைச்சிட போறீங்க. நீங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொன்னது கூழாங்கல்ல சொன்னேன். அந்த கூழாங்கல்ல தூக்கி வாயில போட்டு அப்படியே வச்சுக்கேன், வார்த்தை சூப்பரா வந்து விழும் பாத்துக்க. இல்லையா உங்க அண்ணன் மாதிரி எல்லாரும் கட்சி மேடையிலயும் போய் வாய் போட்டேன்னு வச்சுக்கேன். ஐ மீன் வாய் போட்டேன்னாக்கா அங்க போய் மைக்க பிடிச்சி பேசுறேன்னு வச்சுக்கேன், நல்லா வாயில வார்த்தை வரும். ஆமாங்க நிஜமா பெட்டியே வருது, வார்த்தை வராமலா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், பூலித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மக்களே நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் திமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக இது எல்லாம் ஒன்னா ஒரு கூட்டணியில அமைதா இல்லையான்னு பாருங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண் கூட பார்க்க போறோம். சாரி அதிமுக விட்ட பாருங்க, திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 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 கதகளி ஆட போறாங்க பாருங்க. அதெல்லாம் அந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம். இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். Meanwhile, வெக்கங்கெட்டு மானங்கெட்டு பிச்சை ஓட்டு பிச்சை கேட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈனப்பேரு ஒருத்தர் உண்டா? இப்போ ஓட்டு கேட்க வர்றாரு ஐயா மோடி, ஒருத்தர் விடாம அவருக்கு போட்டுட்டு தான் நீங்க மறுவேலை பார்க்கணும். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்பவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் உண்மையிலே கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் மானம் ஈனம் சூடு சொர்ணம் ஏதாவது இருக்காடா உங்களுக்கு? இவ்வளவு நாளா மக்கள் கிட்ட மைக்க பிடிச்சி பாஜகவை அழிக்கணும் ஒழிக்கணும், அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு மேடையில பேசிட்டு இன்னைக்கு அதே மேடையில உட்காந்துக்கிட்டு நாங்கெல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் சொல்லிட்டு மாமா மாப்பிள்ளன்னு வேற இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னாக்கா அவங்க எல்லாம் எதை கைட்டு அடிக்கிறது? ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். Meanwhile, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? மானம் ரோசம் சூடு சொரண வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்க ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்ல கண்ணாடி சார் அது.
இதுல இன்னொரு மேட்டர் இருக்குது. அது என்னன்னாக்கா, நம்ம கறிக்கஞ்சி கார்த்தி இருக்கான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய அமைச்சர் பாலாஜி அவர்கள் வந்து யாருங்க சீமா அப்படின்னு சொன்னதுக்கு கோபப்படுறாப்புல. யாரு சீமானா அப்படின்னு கேட்கறான். ஆமாண்டா மயிரே, நானே கேட்கறேன் எவன்டா சீமா, ஏன் மயிறுன்னு சொன்னு யாரும் தப்பா நினைச்சிட போறீங்க. நான் வந்து எனக்கு நீ என்ன சொல்றியோ அதை நான் பதிலுக்கு சொல்லுவேன். நம்முடைய அமைச்சர் பாலாஜியை மயிறு கீருன்னு இவன் பேசினாக்கா அப்ப பதிலுக்கு நம்மளும் மயிறு தானே பேசுவோம். சீமான்னா யாரு கேக்குற? விஜய் பாலாஜி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து வெறும் 2 மாசம் ஆகுது. வெறும் 2 மாத காலம். இந்த விஜய் பாலாஜி அமைச்சராகியும் 2 மாத காலம். 2 மாத காலத்துல சீமான்னா யாரா? பிறக்கிறப்ப எம்எல்ஏ இருந்தீங்களா நீங்க? பிறக்கிறப்ப அமைச்சரா? 2 மாத காலத்துல இவ்வளவு ஏத்தம், இவ்வளவு அதுப்பு, இவ்வளவு கொழுப்பு. அமைச்சராயிட்டா அந்த மண்டமல கொம்பு படைச்சுமா? அமைச்சராயிட்டா அப்படி ஆளுமையில் ஆயிருவீங்க. சீமான்னா யாரா? இப்ப இந்த சீமான் என்னமோ அமெரிக்க அதிபர் மாதிரி யாரு சீமான் எப்படி கேட்பீங்க? சீமான் யாரா? நீ யாருன்னு தெரியுமா? முதல்ல நீ உன் தொகுதி மக்கள்கிட்ட போய் கேட்டாக்க யாருன்னு தெரியுமா உனக்கு? டேய் அசிங்கமா இதை கேட்ட போனா தொகுதி மக்களுக்கு யாருன்னு தெரியாம போய் ஓட்டு போட்டாங்களா? சரி, அப்படியே ஓட்டு போட்டா கூட இன்னைக்கு ஒரு அமைச்சரா இருக்காரு, உங்க அண்ணன் என்னவா இருக்காரு? தரகராகிறாரு. போய் ஒரு கட்சி மேடையா அவங்க பேண்ட் நாடாவை பிடிச்சி தொங்கி விளையாடி இருக்கிறாரு. இல்ல சீமான் யாருன்னு கேட்டா அப்படியே கோவம் கொந்தளிக்குதாமே உங்களுக்கு. யாரா சீமான்? எனக்கு புரியல. எனக்கு 15 வருஷமா சீமானால தமிழ்நாட்டுக்கு நடந்தது என்ன நீ சொல்லு. சீமான் குடும்பம் வளர்ந்துச்சே தவிர தமிழ்நாடு சீமானால என்ன வளர்ந்துச்சு நீ சொல்லு பாப்போம். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இல்ல எங்க அமைச்சர் கேட்ட மாதிரி சீமான் வந்து ஒரு வார்டு மெம்பரா, இல்ல ஒரு கவுன்சிலரா, இல்ல ஒரு ஊர் தலைவரா, இல்ல ஒரு ஒன்றிய கவுன்சிலரா, இல்ல ஒரு மாவட்ட கவுன்சிலரா, இல்ல ஒரு எம்எல்ஏவா, இல்ல ஒரு எம்பியா, இல்ல ஒரு மினிஸ்டரா, இல்ல சீஃப் மினிஸ்டரா, இல்ல முன்னாள் எம்எல்ஏவா? யாரா சீமான்? யாரா சீமானு? நான் தான் சிரிச்சேன். இதுக்கு மேல என்னது சீமான் யாருன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோயே, சார் ஒரு கேன கூ 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 அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா ஃப்ளோவில் வாயில அசிங்கமா வரும், வண்டையா வரும். பார்த்துக்க, இனிமேல் யாரு சீமானை யாரு நான் கேட்கறேன் நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் நீ விட்டு பாரு. உண்மையிலேயே சார் ஒரு கேன கூன்றத ஃபில்லப் பண்ணி போட்டுரும். பார்த்துக்க வீடியோல எவ்வளவு ஒரு அநியாயம். இங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க, போராட்டத்தில் நின்று நீ பேசாம அங்க போயிட்டு சரத்குமார் எல்லாம் அவருக்கு பிறந்ததே ஒரு கேடு, அவருக்கு பிறந்தால் ஒரு கேடுங்கிற மாதிரி அவருக்கு பிறந்தால் கொண்டாடுறாங்களாமா. அந்த மேடையில உட்கார்ந்து இவரு மாமா மாப்பிள்ளன்னு வர இங்க பகிர்ந்துக்கிறாங்கம்மா. இந்த மேடை மட்டும் 2 மாசத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருந்தது அப்படின்னாக்கா அப்படியே அறுத்து தள்ளிடுவானுங்க. மொத்த பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் நயினார் நாகேந்திர கத்திரிக்கோட இல்லாம கையில அறுத்தள்ளிடுவாரு. இவர் பாத்தீங்கன்னா வாயிலே கச்ச 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 அறுத்துருவாரு. சீமான் ஒரு பக்கம். என்னடா காமெடி பண்ணுகிறீங்க நீங்க? எனக்கு என் நாடு மக்கள் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா? உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை, எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. இல்ல எங்க மக்கள் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு விரல் சப்பற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. இல்ல நான் கூட இந்த பொது தொகுதியில நிக்க வைக்கிறாங்களே, இவன் கூட எல்லா கட்சி மேடையிலயும் போயிட்டு பேண்ட் நாடா பிடிச்சி தொங்கிக்கிறானே, இவனுக்கு ஏதாவது மக்கள் பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டு இந்த ஒரு தடவை உள்ள அனுப்புவாங்க சட்டசபைக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, எப்ப நீ போய் பாஜக மேடையில உட்கார்ந்துக்கிட்டு உன் கட்சிக்காரன் இந்த பக்கம் வந்து இதே பாஜக விமர்சிச்சுக்கிறாங்களோ, மக்கள் இதுக்கப்புறம் உங்களை என்ன பண்றாங்கன்னு பாரு. எப்படி 8ல இருந்து 4 மாறிச்சோ 4ல இருந்து 2 மாறுதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு அது 100% கேரண்டி. இல்ல எங்கெங்க நடக்கும் இந்த அநியாயம்? இல்ல அதுல வெக்கமே இல்லாம சொல்றான் பாருங்க மேடையில, எது வேணா எப்படி வேணா மாறும். அன்னைக்கு அதிமுகவில் இருந்தாரு, இன்னைக்கு பாஜகவில் இருக்காரு. அந்த மாதிரி நாளைக்கு எது வேணா மாறும். அப்ப என்ன சொல்ல வர நீ? அதாவது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டுச்சு, நாளைக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கும்னு சொல்ல வரியடா நீ? டேய் மானகெட்ட பயலே. அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி. இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். அவ்வளவுதான் மக்களே, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான். தயவு செஞ்சு நம்முடைய முதலமைச்சர் ஏதாவது பேசினார்னா முரட்டு முட்டு எப்படி கொடுக்கறதுன்றத இந்த தற்கூரி தம்பிகள் இருப்பான்ல, இப்ப மஞ்சப்பொடி மாமா பையன் வேற வருவான், அவனெல்லாம் பார்த்து கத்துக்கங்கடா தயவு செஞ்சு. கறிக்கஞ்சி கார்த்திலாம் இருக்கான் பாருங்க, நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவாசு விட்டான் போராட்டத்துல, இப்படி அப்படி இப்படி இப்படி தலைவனா அப்படின்லாம் பேசலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்க அண்ணன் போயிட்டு பாஜக மேடையில உட்காந்துக்கிறான். இவனுங்க 10த்துக்கு போராட்டம் வேற ஒன்று பண்ணிட்டு இவனுக்கு கெட்ட கேடுக்கு. இவரை எங்கேயாச்சும் காணோம், இவரை எங்கேயாச்சும் சித்தேரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க. Meanwhile, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்ல.
ஒரு பழமொழி வேற சொல்லுவாங்க, விளக்கம் மாத்துக்கு பட்டு குஞ்சலன்னு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.